ஹலோ மக்களே, அன்றைக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோமேன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்த ரெஸ்டாரண்ட் தானுங்க இந்த ரெஸ்டாரண்ட். இந்த இன்டீரியர் எல்லாத்தையும் வச்சு இது எந்த ரெஸ்டாரண்ட்டு சொல்லி சரியாக கமெண்ட் பண்ண முடிஞ்சால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஏன் இந்த வீடியோ எடுத்துனாங்கன்னு சொன்னால், நம்மளோட வீடியோவில் ஒரு அண்ணா ஒரு ஆள் மை ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்த நேமில் இருக்க இந்த அண்ணா தொடர்ந்து வீடியோ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு கமெண்ட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுங்க. அதுக்காகவே நாம் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நானும் நம்மளோட 90s கிட்ஸ் அண்ணாக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டோமுங்க. சரி, ரெஸ்டாரண்ட் வந்துட்டு தானே என்னடா சாப்பிடுவோம்னு எல்லாருமே பிளான் அப் பண்ணினா இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொத்தும் ரைஸும், அதாவது கொத்து ரொட்டியும் அவங்களோட ஃப்ரைட் ரைஸும் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக அடிப்பொடியில் இருக்குமென்னு சொல்லி சொன்னானுங்க. அந்த அடிப்பொடியை நம்பி நாமளும் சாப்பிடுவோம்னு சொல்லி ஆர்டரை பண்ணிட்டு நாம் இருந்து அலப்பறையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டோமுங்க. ஆமாங்க, நம்ம 90s கிட்ஸ் அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா நீங்கள் எப்படின்னா கல்யாணம் கட்ட போறீங்க, கல்யாணம் கட்டினீங்கன்னு சொன்னால் சாப்பிட எங்களோட வருவீங்களான்னு கேட்க, தம்பி கல்யாணம் கட்டினாலும் எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிளேட்டை கையை காட்டிட்டாருங்க. சரி, பிளேட்டை எல்லாம் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி நாமளும் ஆர்டரை கொடுத்துட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே நாம் ஆர்டர் பண்ணின அந்த சாப்பாடு எங்களோட கைக்கு வந்துட்டுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது 3 சிக்கன் கொத்தும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோமுங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்களோட ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், அவங்களுடைய கொத்தாக இருந்தாலும் சரி, இந்த ரைஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ரெசன்டேஷனே வந்து ஒரு இன்டிங்காக இருந்துச்சுன்னு தானுங்க சொல்லணும். அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்த உடனே ஆஹா சூப்பராக இருக்கேடா, சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமென்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சுங்க. சரி, சாப்பாடெல்லாம் வந்துட்டு தானே இனி ஆசையாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு இது எந்த ரெஸ்டாரண்ட்னு சொல்லலை தானே. ரைட், இப்போயாச்சும் நீங்கள் இது எந்த ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அந்த சாப்பாடை நாங்கள் எடுத்து அழகாக ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோமுங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த கொத்து ரொட்டி அல்டிமேட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவங்களோட அந்த கொத்தில் தார சிக்கன் பீஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட கிரேவியாக இருந்தாலும் சரி, அவங்களோட கொத்து ரொட்டி மெயினாக அது ரொம்பவே சாஃப்டாக அவங்க யூனிக்கான ஒரு ஸ்டைலில் ஒரு டேஸ்டியாக இருந்துச்சுதுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக இருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நிறைய விஷயங்கள் கதைச்சி அலப்பறையை போட்டு எல்லா சாப்பாட்டையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோமுங்க. சரி, பில் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் எதுன்னு சொன்னால் நம்மளோட உடுப்பட்டியில் இருக்கிற சஞ்சுன்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, இவங்களோட கொத்தும் ஃப்ரைட் ரைஸும் அடிப்பொடி என்ற மாதிரி இருந்துச்சுதுங்க. சரி, நாங்கள் 25 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோமுங்க. ஏன்னு சொன்னால் அந்த நைட் டைம் பைக் ரைட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி அந்த மூமெண்ட் செமையாக எங்களுக்கு இருந்துச்சுங்க. வந்து நாங்கள் கொத்தை சாப்பிட்டுட்டு தம்பி என்ன செய்வோம்னு கேட்க குல்ஃபியோட முடிப்போம்னு சொன்னால் பாருங்கள், அந்த மனசு அதுதானுங்க கடவுள் என்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த நைட் டைமில் நாங்கள் ஒரு குல்ஃபியை வாங்கியிருந்தோம். உண்மையை சொல்ல போனால் இந்த குல்ஃபி எங்களுக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக தெரியல என்று சொன்னாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெசர்ட், ஆஹா, அந்த ஒரு நைட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணினோம்னு தானுங்க சொல்லணும். அந்த என்ஜாய்மெண்ட்டோடைய அடே 90s கிட்ஸ் அண்ணன்மார்களே, அந்த குல்ஃபி எப்படிடா இருந்துச்சுன்னு கேட்க, தம்பி அவரேஜாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது தம்பின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் ஒரு சியர்ஸை போட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு அந்த 3க்கும் நாங்கள் ஒரு சியர்ஸை சொல்லி அந்த குல்ஃபியை நைட் டைம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு திரும்ப நாம் வீடு நோக்கி வந்துட்டோமுங்க. சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓவராலாக உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற இந்த ஃபுட் மெயினாக அந்த கொத்து ரொட்டி அண்ட் அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சஞ்சு ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் உடுப்பட்டி சந்தைக்கு வந்து யாரை கேட்டாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை கை காட்டி விடுவாங்க. ஓவராலாக எங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை இந்த ரெஸ்டாரண்ட் தந்துச்சுதுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்ன சேனல் தாடுங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களையும் கொஞ்சம் தூக்கி விடுங்க. நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச இன்னும் நிறைய கண்டென்ட்ஸை உங்களுக்கு தந்துட்டுருக்கோம். ஃபைனலாக நீங்களும் இப்படி ஃப்ரெண்ட்ஸோட மெமரபுளான டேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.